அனைவருக்கும் இனிய புத்தக தின வாழ்த்துக்கள். இந்த நாளில் இலவசமாக மின்னூல்களை படிக்கக்கூடிய 6 தமிழ் இணைய நூலகங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவை அனைத்துமே சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. இல்லை புத்தகங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் பதிவிறக்கம் செய்யலாம், பகிரவும் செய்யலாம். அதோட இணைப்புகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ். இது கனியம் அறக்கட்டளையால் நடத்தப்படுது. கிரியேட்டிவ் காமன்ஸ் அடிப்படையில் நூல்களை வெளியிடுறாங்க. நீங்கள் புத்தகங்களை இதில் பதிவிறக்கம் செஞ்சு படிக்கலாம். இதுக்குன்னு ஒரு செயலியும் இருக்குது. பல வடிவங்களில் புத்தகங்களை வெளியிடுறாங்க. இது புதிய மின்னணு கருவிகளையும் படிப்பதற்கு ஏற்ற வசதியை தருது. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது மதுரை இலக்கிய மின் தொகுப்பு திட்டம், மதுரை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1998 செயல்பட்டு வருது. பண்டைய தமிழ் இலக்கியம் முதல் கொஞ்சம் நவீன காலம் வரை உள்ள இலக்கியங்களை இதில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக கல்கியோட பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற நூல்களும், பார்த்த சாரதியோட நூல்கள், இப்படி பல நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இங்கேயும் தரவிறக்கம் செஞ்சு படிச்சுக்க முடியும். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம். ரோஜா முத்தையா என்ற ஒரு தனிநபர், அவரோட வரலாறை இந்த புத்தக தினத்தில் நீங்கள் படிக்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும். அவர் உருவாக்கிய அந்த நூலகத்தில் முக்கியமாக மின்னூல் பிரிவு தொடங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டிலேருந்து தொடங்கியிருக்காங்க. அதுலேயும் பல பண்டைய இலக்கியங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது நூலகம். இது ஈழத்தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூலகம். உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருமே எல்லா கலைப்படைப்புகளையும் அணுக வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இதில் பல படைப்பாளிகள்கிட்ட பேசி அவங்கள்ட்ட இருந்து அனுமதி பெற்று பல நூல்களை இதில் வெளியிடுறாங்க. முக்கியமாக கைலாசபதி, சிவத்தம்பி போன்றவரோட நூல்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இதையும் சென்று படிக்க முடியும். அடுத்து நம்ம அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசோட தமிழ் இணைய பல்கலைக்கழகம், அதோட தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி. இதில் பல்லாயிரக்கணக்கான நூல்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நூல்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம். வருஷம் அரசு நாட்டுடையமயக்கப்பட்ட நூல்களை வெளியிட்டுக்கிட்டே வருது. பல அறிஞர்கள்ட்ட இருந்து தொகை செலுத்தி நாட்டுடையமயக்குது பல நூல்களை. அவை எல்லாமே இங்கே தான் வெளியிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1800கள் 1900கள் தொடக்கத்தில் உள்ள நூல்கள் என பல அரிய நூல்கள் இங்கே கிடைக்கிது. இதில் நீங்கள் தேடினீங்கன்னா வைரங்களை கண்டடையலாம். எனவே இந்த நூலகமும் மிக மிக முக்கியமானது. அடுத்ததாக இறுதியாக பார்க்க போகிறது இணைய ஆவண காப்பகம், இன்டர்நெட் ஆர்கைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் மேலே சொன்ன எல்லா நூலகத்தோட படைப்புகளும் இருக்கும். அதையும் தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்னூலகங்களோட அனைத்து நூல்களுமே இங்கே இருக்கும். பல தமிழ் நூல்கள், சாகித்ய அகாடமியோட இன்றைக்கி பதிப்பிலே இல்லாத பல மொழிபெயர்ப்பு நாவல்கள், அதே மாதிரி நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அவங்களோட பல மொழிபெயர்ப்பு நாவல்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இதை தரவிறக்கம் செய்யலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை, எல்லாம் தங்கிலீஷில் தான் தேட வேண்டியிருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தேடினீங்கன்னா பலவற்றையும் கண்டடைய முடியும். இப்படி இலவசமாகவே பணம் செலவழிக்காமல் பல புத்தகங்களையும் அறிவு செல்வங்களையும் அள்ளிக்கொள்ள முடியும். அதை நீங்கள் அறிந்து கொண்டு பயன்படுத்துங்கள். நன்றி.